ஹலோ விபிஎஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து இந்த அற்புதமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஹலோ விபிஎஸ், சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம்னா அபஹா தான். இங்கே தான் எல்லாருமே டூரிஸ்ட் போகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையான ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆஹா அண்ணே, சொர்க்கத்துக்கே வந்துட்டோன்னே, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்காக நம்ம தமிழ் யூடியூப் சேனலில் வந்து முதல் முறையாக மதியம் 12 மணி. மக்களே, இங்கே உள்ள ஃபேமஸ் பகம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இந்த கடை. சாப்பாடு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். லிமிட்டாக சாப்பிட்றவங்க, ஒரு ஆள் ஃபுல் கட்டு கட்டுறவங்க ஒரு ஆள் சாப்பிட்லாம். சுத்த கோழி அப்பா சூடு, சோறு நல்லா சூடுங்க. சிக்கன் வந்து சுட சுட இப்போ தான் செஞ்சாங்க, வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். சுட்ட கோழி பகம், பிஸ்மில்லா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தக்காளி சம்பாவா, அதே டேஸ்ட். தக்காளி சம்பாவுக்கு சிக்கன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். சாப்பிடுவாங்க. மதியம் 3 மணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபஹாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வாக்வே, தபாப் வாக்வே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோட்டல் வெளியே நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. நல்ல சர்வீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்டாலும் வந்து உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே போய் ரைட்டா? ஓகே. மேப் அடிக்கடி நம்மளை வந்து சொதப்பிடுது, பேச மாட்டேங்குது, கேட்டால் தான் பேசுது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. மணி வந்து பார்த்திங்கன்னா 3:44 சாயங்காலம். நம்ம தபாப் வாக்வே வந்து ரீச் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள் வச்சுருக்காங்க, பாருங்கள் எப்படி இருக்குங்க. அபஹாவில் பயங்கர ஃபேமஸான ஒரு இடம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுதியில் ரொம்ப ஃபேமஸான இடம். மக்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு, லொக்கேஷனுக்கு. நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது. இங்கே பேச்சுலர்ஸ் நிறைய பேர் ஏறி விளாண்டுட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கடைகள் இருக்குது, எல்லாம் பூட்டி இருக்குது. மேபி திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். நல்லா இருக்குங்க இடம். நல்லா கொஞ்சம் யூரோப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பூ, அந்த பர்பிள் கலர் பூ, ரெட் கலர் பூலாம் நிறையா வளர்ந்துருக்கு. சவுதி அரேபியா மாதிரியே கிடையாது ஆக்சுவலாக. அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ விற்கிறான், தலையில் வைப்பாங்க, அதுக்கு பேர் இன்னொன்று சொன்னாங்களே, மறந்து போச்சு. இது ஆம்பளைங்க தான் வைப்பாங்க, லேடிஸ் கிடையாது. லேடிஸும் வைக்கலாம். இந்த பிளேஸில் வந்து நிறையா ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாருமே குழந்தை குட்டியோட சூப்பராக வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே தெரியுதா, அந்த இடத்துல ஃபேமிலியோடு நீங்கள் உட்கார முடியும். உட்காந்து உங்கள் டைம் ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ண முடியும். குட்டி பசங்கள்லாம் அழகாக ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற காஃபி ஷாப்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே காஃபி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே தபாப்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் ட்ராக்கோட நேம் பிளேட் வச்சுருக்காங்க. எல்லா மக்களும் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க நிறைய பேரை பார்க்க முடியுது. ஆப்போசிட்டில் நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது அழகா. ஓகே, இதுதான் அந்த வாக்கிங் ட்ராக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அங்கே ரோடு போகுதா? அடுத்ததாக வந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அல் சஹாப் வியூ பாயிண்ட். அங்கே வந்து க்ளவுடே இருக்குமா தெரியல, ஆனால் நம்ம போகிற நேரத்துக்கு இருக்கான்னு, அதனால் திட்டாதீங்க, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏதோ பள்ளிவாசல் மாதிரி கட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அற்புதமாக இருக்குங்க அந்த கிளைமேட்டு.
சான்ஸே இல்லை. கண்ணாடி கிளாஸ் ஓப்பன் பண்ணி விட்டா ஜில்லு 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 ஜில்லுன்னு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே மழை பெஞ்சி ஒரு இந்த இடத்துல மட்டும்தான் அந்த மழை பெஞ்சிருக்கு. அங்கே சிட்டியிலலாம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்பட்றா இது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பீக்காம். இது வந்து க்ளவுடுக்கும் இதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக. ஸோ க்ளவுடு வந்து டேரெக்டாக வந்து இதில் மோதி இங்கேயே மழை பெய்யுதான். அற்புதமாக இருக்குங்க கிளைமேட். வந்ததில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னால் இதை சொல்லலாம். நான் போய் பார்க்கல, ஆனால் போகும்போதே தெரியுது நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் இது. அல் சஹாப் வியூ பாயிண்ட், க்ளவுட் வியூ பாயிண்ட் தான் இது. பேரே தான் வச்சுருக்காங்க. மேலெல்லாம் க்ளவுட் நகருது. பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இல்லைங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து 2023 ஒரு வாட்டி வந்தோம். செமையாக இருந்துச்சு. இங்கே பாரு, இங்கிட்டு வருது பாரு மிஸ்ட்டு. அப்பா, நான் கூட ஏதோ சமைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சமைக்கலைங்க, மிஸ்ட்டு தான் வருது. எல்லா சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ரோட்லேருந்து வருது பாருங்க. என்னடா டக்குன்னு கிளைமேட்டே மாறிடுச்சு. அங்கே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. பவிங்களா, இதாண்டா அபுகா. இங்கே பாடுறா மேலே. ஸோ லேப்ஸில் போட்டு அப்படியே வச்சிடலாமா? இப்போ நம்ம ஒரு மலை மேலே இருக்குங்க. இந்த பக்கமும் பள்ளம், இந்த பக்கமும் பள்ளம், சரியா? ஆனால் வந்து மிஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டு போகுது. அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா, காருகளும் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க வண்டி ஓட்டுங்க. இல்லாட்டினா யாராவது கொஞ்சம் தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க. நமக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். அதே தான் பா. ஜபல் டாக்கா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். மேலே போகுதா காரு? 2 பேர். அப்பா, வேற லெவலில் இருக்கு. இவ்வளோ கார் வருது, வர முடியாத இடத்துல இவ்வளோ கார் வருது. ஆஹா அண்ணே, சொர்க்கத்துக்கே வந்துட்டோன்னே அந்த மாதிரி இருக்கு. சப்பா, வேற லெவலு. சா, இதாங்க பிளேஸு. அல்டிமேட்டாக இருக்குது. மேகம் ஃபுல்லாக மறைச்சிச்சு. கீழே என்ன இருக்குன்னு தெரியல. மேகத்துக்கு மேலே நம்ம இருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது ஏரியா. ஆனால் இந்த சைடு சரியான பள்ளம், சரியான பள்ளம். கம் டு அபா. பாருங்கள் பாய்ஸ், பாருங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மேகம் மூவ் ஆகுதுங்க. பா, பூலோகமாக இது அந்த மாதிரி இருக்குங்க. வானலோகம். வானத்துக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், பாருங்க. அப்பா, கிராஸ் ஆகி போதா? காட்டுறேன். இதுதான் பீக். இதாங்க ரியல் அரேபியன் வைபு. இந்த குளிருக்கு எதமா சாய். ஈது ஹாலிடே மொத்த கூட்டம் வந்து நிற்கிதுங்க. எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. சூடாக டீ குடிச்சா நல்லாயிருக்கும். வாங்க போவோம். எவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு பாரு இந்த இடத்துல. வாங்க, நான் உங்களுக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஹபீபி, அபஹால இப்படி ஒரு இடம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலைன்னா உங்களுக்காக
நம்ம தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக ஒன்றும் தெரியலை, பட் மேகத்துக்கு மேலே இருக்கும். எப்பா சரியான ஆழம். மேகம் வந்து அப்படியே தரையில் கிடக்குங்க. இது வண்டி புகை இல்லை, மேகம். லிட்டரலாக வந்து மேகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தரையில் மிதக்குது. தெரியுதா உங்களுக்கு? வாயிலேருந்து வரல புகை. கொஞ்சம் உடஞ்சி டேமேஜாக தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சவுதி அரேபியா ஹபீபி பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா க்ரீனாக இருக்குங்க, அப்படியே மிஸ்ட்டு போகுது. பாருங்க மக்களே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. இங்கே போகாதீர்கள் அப்படின்னா அங்கே போகிறாங்க, இங்கே குதிக்காதீர்கள் அங்கே குதிக்கிறாங்க. செமையாக இருக்குங்க. ப்ளீஸ் மிஸ்ட்டு கொஞ்சம் நகன்றுச்சு. செம்மையாக இருக்குங்க. ப்ளீஸ் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடத்துல இந்த இடமும் ஆட் பண்ணிக்கங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. சவுதி அரேபியாவில் இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வேறு ஏதாவது சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சேனலில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சவுதியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் இடம் இருக்குப்பா போய் பாரு அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியாவில் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்கல்ல. கொடுங்களாமா.